இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ஸ் ஆஃப் அ 3/3 மேட்ரிக்ஸ். ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ அது -1. ஸோ டெஃபினட்டாக டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னாலே அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன செய்வோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே புக்கில் இருக்கிற அப்படியே பேஜ் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுகிற ஒன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கோஃபேக்டர். முன்னால் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்? அந்தந்த எலிமெண்ட்டோட ரோ ப்ளஸ் காலம் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈவனோ ஆடோ வரும். அந்த ஈவன் ஆடை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஈவனாக இருந்தால் ப்ளஸ் சைனும் ஆடாக இருந்தால் மைனஸ் சைனும். -1க்கு பவராக ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் கிடைக்கிற சிம்பிள்ஸ் தான் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டு. ஸோ டோட்டலாக கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், அதுக்கு டிரான்ஸ்போஸ், வர்ற ஆன்சர் அதுதான் வந்து அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸோட 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் இன்வெர்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்டெப் இஸ் ஹியர் இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு பேர் கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைனல் ஸ்டெப்பில் எழுதிடும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து நாம் டெக்ஸ்ட் புக்கையும் நோட் புக்கையும் மட்டும்தான் டூலாக யூஸ் பண்ணி செய்யணும். அதில் உள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வே. ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஏதாவது ரொம்ப ரேர் டஃப் புரியவே இல்லைங்கிறத வீடியோ பார்க்கலாம், அல்லது கேட்குற ப்ரொசீஜர்ஸை கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு வே.